மக்களே வெல்கம் பேக் டு ஆரி டிலெக்ஸ் டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதோட பேக் நெக் டிசைன் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க அது பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு கீழே 2 லேயர் செயின் ஸ்டிச் எப்பயும் போல் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் எவ்வளோ கேப் எடுத்திருக்கேன் ஒரு லைனுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு தான் நான் கேப் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்ச்சு பண்ணிங்கன்னா 1 இன்ச் எடுத்துக்கோங்க. சரியா? 1 இன்ச் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கீழே இருந்து, அதாவது நம்ம கீழே செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதிலேருந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச், அதாவது 2.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணி டாட்டாக லைன் குறித்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா இதுக்கு கீழே ஒரு டிசைன் வரப்போகுது, மேலே ஒரு டிசைன் வரப்போகுது. சரியா? அது அளவுகள் வந்து மாறாமல் இருக்கணும்ல, அதனால் நான் இந்த இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே வந்து நம்ம பார்டர் வந்து சிம்பிளாக நம்ம கொடுக்க போகிறோம். பேக் நெக்குக்கு நம்ம யூஸ் பண்ணோம்ல, அது ஓரியன்டாக தான். அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா 2 mm ஒயிட் பீடும் சுகர் பீடும் மட்டும் எடுத்து அதை வந்து ஒரு லைனாக நான் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். ஓகேவா? இந்த இதை கொடுத்து முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்கொயர் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதாவது இது மேலேயும் கீழேயும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து டிசைன்ஸ் வரப்போகுது. சரியா? அதனால் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டிசைன் பார்க்க கரெக்டாக அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் லைனாக வச்சாலோ இல்லை மாற்றி மாற்றி வச்சாலோ இடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இதை மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து டியூப் பீட் எடுத்திருக்கேன். டியூப் பீடும் 2 mm ஒயிட் பீடும். சரியா? இதை வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம புட்டாஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை நீங்கள் கொடுத்துட்டே நீங்கள் லைனாக, அதாவது நாட் போடாமல் அப்படியே கண்டினியூஸாகவே நீங்கள் கொண்டுட்டு வரலாம். ஓகேவா? அது எப்படின்னு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். கீழே போடும்போது நான் காட்டுறேன். இப்போ மேலே வந்து இது நான் போட்டிருக்கேன். அதாவது ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் மேலேயும் கீழேயும் 2 இன்ச்சு அளவு. சரியா? மேலே 2 இன்ச்சு கீழே 2 இன்ச்சு, இந்த அளவுக்கு நமக்கு அதோட உயரத்துக்கு நமக்கு டிசைன்ஸ் வந்து வரணும். அதுவும் பார்த்தீங்கன்னா சென்டரில் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டரில் கண்டிப்பாக 2 இன்ச்சாவது இருக்கணும். ஓகேவா? ஸோ 2 இன்ச்சுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து நாட் போடலை, லாக் போடுறேன். லாக் போட்டுட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூவாக நீங்கள் இதை வந்து கொண்டுட்டு வரலாம். சரியா? ரொம்பவே ஈஸியான டிசைன். யாராவது சிம்பிளாக கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும், கொஞ்சம் அழகாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டிசைன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக, அதாவது நான் 1 இன்ச் கேப் சொன்னேன்ல, அது வந்து 2 இன்ச் கேப் அளவுக்கும் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா தெரியட்டும் பீட்ஸ்லாம் அப்படின்றனால நான் லைன்ஸ் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். அதாவது லைன்ஸ் நெருக்கமாக கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ 2வது நான் என்ன பண்ணுறேன்னா 2வது லைனில் நம்ம மாற்றி போடணும். அதாவது சுகர் பீடும் ஜமிக்கியும் நான் எடுத்திருக்கேன். ப்ராசஸ் எல்லாம் அதே மாதிரி தான், ஆனால் சுகர் பீடும் ஜமிக்கியும் நான் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் சுகர் பீடும் ஜமிக்கி வச்சு போடும்போது நீங்கள் கண்டினியூவாக கொண்டுட்டு போக முடியாது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஜமிக்கிக்கு அங்கிட்டு நூல் தெரியும். அதனால் நீங்கள் இந்த பாருங்கள், இதை மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா எடுத்து போடணும். சரியா? அதாவது மேலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், டீப் பீடுக்கு அப்படியே கண்டினியூவாக கொண்டுகிட்டே வந்துட்டோம். இது வந்து மேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கீழே கொண்டு போய் முடிக்கணும். புரியுதா? அதாவது இப்போ நான் ஒரு லைன், இப்போ ஒரு லேயர் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ 2வது பாருங்கள், இந்த மாதிரி நூல் எடுத்துகிட்டு ஜமிக்கியை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை சுகர் பீடு வைக்கிறீங்களோ அதுதான் கடைசி வரை இருக்கணும். இப்போ நான் 3 எடுத்திருக்கேன், அதே 3 தான் கடைசி வரை இருக்கணும். ஸோ இதை மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்தது மேலேருந்து எடுத்து கீழே கொண்டு போய் முடிச்சிட்டேன். ஒவ்வொரு இதுக்கும் நாட் போடணும். அதுக்கு நாட் போட தேவையில்ல, கண்டினியூஸாக கொண்டுட்டு வரலாம். இதுக்கு நாட் போடணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டோம்னா டியூப் பீடு அதே மாதிரி தான் போடணும். ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி போட்டதில் பார்த்தீங்கன்னா 4 வரிசை போட்டிருப்பேன் அந்த டியூப் பீடை வச்சு. இதில் வந்து 3 வரிசை ஆக்கிக்கணும். சரியா? இது வந்து லாஸ்ட் லைனு. இதுக்கு வந்து நான் 2 வரிசை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதாவது 2 டியூப் பீடு மட்டும்தான்
வச்சு நான் அந்த புட்டா டிசைன் மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே 2 கீழே 2 ஓகேவா. இதுக்கு முன்னாடி மேலே 4 கீழே 4 அதாவது 2 இன்ச்சு வச்சோம்ல. நான் இது வந்து லாஸ்ட் லைன். இதுக்கு வந்து மேலே 2 கீழே 2 அதாவது 1 இன்ச்சு அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மேலே போடும்போது சப்போஸ் ஸ்டிச் பண்ணும்போது தையல் வந்து தட்டாமல் இருக்கும் அந்த பீடு மேலே. சரியா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டில் நம்ம வந்து இப்போ அந்த லைன் போட்டுக்கலாம். நீங்கள் இப்படியே பாதிலேயே முடிக்கக்கூடாது. அந்த பீடுக்குள்ளே போய் நீங்கள் ஸ்டிச் போடணும். அப்போ தான் அந்த பீட்லேருந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி நமக்கு தெரியும். சரியா. கோல்டு கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து அல்டர்னேட்டிவாக நம்ம கொடுத்துட்டே வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய வேலை இல்லை. டியூப் பீடு அடுத்து சுகர் பீடு, டியூப் பீடு சுகர் பீடு, இதை மாதிரி ஆர்டர் படி நம்ம வச்சுட்டே வரணும். நீங்கள் டியூப் பீடு கொடுக்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சென்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கேப் விடணும் அப்படின்றது. சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மேலே 2 இன்ச்சு கீழே 2 இன்ச்சு மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து நம்ம போகும்போது நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். இந்த லைன் கொடுக்கும்போது நேராக கொடுங்க. ஜரி த்ரெட்டில் போடும்போது நேராக போடணும். போட்டுட்டு நீங்கள் லாஸ்ட் வர கொண்டு போய் முடிச்சுட்டு நாட் போட்டுருங்க. சரி. இந்த டிசைன் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ கீழ்பாட்டுக்கு வரப்போகிறோம். சரியா. கீழே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது இந்த ஒரு புட்டா டிசைன் மாதிரி கொடுக்க போகிறேன். இது என்னதுன்னா கட் பீடு சுகர் பீடு, சென்டரில் வந்து கட் பீடு, 2 mm ஒயிட் பீடு, இதை வச்சு நம்ம இந்த ஒரு புட்டா டிசைன் மாதிரி இப்போ நம்ம கொடுக்குறோம். சரியா. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு இந்த சைடு, அதாவது இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரைட்டை பார்த்து போடுறேன். சரியா. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஆப்போசிட் சைடு இங்கிட்டு லெஃப்ட்டை பார்த்து நம்ம போட போகிறோம். அந்தது போடும்போது லெஃப்ட் பார்த்து போடும்போது என்ன போட போகிறோன்னா சுகர் பீடும் ஜமிக்கியும் யூஸ் பண்ணி போட போகிறோம். இதுக்கு எவ்வளோ கேப் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாகவே அந்த 2.5 இன்ச்சுக்குள்ளே எனக்கு 4 இந்த புட்டா டிசைன் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் 2வது இது வைக்கிறேன். இதே மாதிரி 4 இது நான் வைப்பேன். அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கான கேப் விட்டால் போதும்னு. ரொம்பவே கம்மியான கேப் விட்டால் போதும். அதே நேரம் ரொம்ப ஒட்டியும் போட்டுற வேண்டாம், அது நல்லா இருக்காது. சரியா. இப்போ நான் 2வது முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே என்ன கொடுத்தோம் இந்த சைடு அதே தான் கொடுக்க போகிறோம். அதாவது கட் பீடு சுகர் பீடும் கொடுக்க போகிறோம். சரியா. இந்த சைடு வரும்போது நீங்கள் சுகர் பீடும் ஜமிக்கியும் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் எத்தனை சுகர் பீடு எடுக்கிறீங்களோ அதே இது கடைசி வரை மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம 4 இது கொடுத்து முடிச்சிட்டோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இது வச்சுருப்பேன். அது என்னன்னா கட் பீடும் சுகர் பீடு சென்டரில் ஜமிக்கி, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய இது கிடையாது. அது வந்து நான் 1 விட்டு 1 வச்சுருக்கேன். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணோம்ல சென்டர் பாயிண்ட், அது மேலே நீங்கள் கரெக்டாக இந்த டிசைனை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை. 1 விட்டு 1 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா. ஸோ மொத்தமே ஒரு லைனில் நமக்கு 5 புட்டா டிசைன் வரணும். ஓகேவா. இது வந்து லெஃப்ட்டு பார்த்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரைட்டு, அடுத்து நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு, அதாவது மொத்தமே 5 இது வரணும். 1 மேலே 1 வரணும். சரியா. அந்த மேலே வர்றது வந்து 1 விட்டு 1 கொடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த டிசைன் வந்து ரொம்ப ப்ராடாகவும் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த நான் ஒரு ஸ்கேல் அளவு எடுத்திருக்கேன்ல, அதுக்கு பதிலாக அது 1 இன்ச்சு வருமா, ஒரு 2 இன்ச் அளவுக்கு ப்ராடாக வச்சு அப்படியும் மேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதை மாதிரி வேணுன்றதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து லாஸ்ட் லைனு. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு சைடு மட்டும்தான் கொடுக்க போகிறேன். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் பார்த்த மாதிரி மட்டும்தான். அப்போ நமக்கு 2 பீடு தான், 2 அந்த புட்டா மாதிரி தான் வரும். அவ்வளோதான். இந்த சைடு பார்த்து நம்ம கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட்டு லைன் வந்து ரொம்ப ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஒயிட் கலரில் ஒரு டாட் மாதிரி இருக்கா, அதுவே நான் 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். எதுக்குன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி. அது போக ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட நீங்கள் விட்டுட்டு கடைசி லைன் போடுங்க. ரொம்ப கடைசி வரை கொண்டு போனாலும் அது வேஸ்ட்டு தான். ஏன்னா நமக்கு அடியில் போயிடும், அது தெரியாது. அதனால் நீங்கள் 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு வரை நீங்கள் விட்டுட்டு கடைசி லைன் போடுங்க. நான் சொல்கிறது ஸ்லீவில் லாஸ்ட் எண்ட் பாயிண்டில் இருந்து. சரியா.
இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் நான் கொடுக்குறேன். இங்கிட்டு பார்த்து கொடுக்க தேவையில்லை. இதோட முடிச்சுக்கிட்டா போதும். சரியா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கட் பீடு, சுகர் பீடு இதை வந்து அல்ட்ரு பண்ணி போடணும். ஆனால் ஸோ கீழே வந்து நமக்கு டிசைன் போடும்போது 4 இது வரணும். அதாவது 4 புட்டா டிசைன் மாதிரி வரணும். 2 ரைட் சைட் பார்த்த மாதிரி, 2 லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி, 1 அப்பர் சைடு பார்த்த மாதிரி. அப்போ மொத்தம் 5 வரணும். 5வது இது வந்து பார்த்திங்கன்னா 1 விட்டு 1 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நான் வந்து 5th ஒன் போடுறேன். நான் சொன்னேன்ல கட் பீடை வச்சு தான் போடுறேன். கட் பீடு, சுகர் பீடு. அடுத்து சென்டரில் வந்து நான் வந்து கட் பீடு, சுகர் பீடு, ஜமிக்கி. இந்த ஜமிக்கி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அங்கங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக தெரியும். இதே மாதிரி அந்த சைடும் யூஸ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான அழகான டிசைன் ஸ்லீவுக்கு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.